Hello children, in this video we are going to learn about periodic trends in properties. Okay, so அப்படினா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். The electronic configuration of the element வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா to explain the periodic recurrence of physical and chemical properties. Recurrence அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபேக்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக அக்கர் ஆகிறது அதுதான். அதாவது ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து திரும்பி திரும்பி ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனுடைய அந்த எலமெண்ட்னுடைய ஃபிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த எலமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போனால் எனிதிங் which repeat itself after a regular interval is called periodic. அதாவது எதுவாக இருந்தால் இருக்கலாம், ஆஃப்டர் அது வந்து என்ன ஆகும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். அது ரெகுலர் இன்டர்வல்னால் ஒரே மாதிரியான கேப்க்கு அப்புறம் என்னவாகும், அதனுடைய ரிப்பீட் ஆகும். அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சொல்கிறோம். ஸோ அந்த பிஹேவியரை பற்றி, அந்த பீரியாடிக் பிஹேவியருக்கு தான் என்ன பேர் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் பீரியாடிக். ஒரு சில எலமெண்ட் இருக்கு இல்லையா, சம் ஆஃப் த அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஷோஸ் த ரெகுலர் பீரியாடிசிட்டி அண்டு ஹென்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, அதாவது ஒரு சில எலமெண்ட் இந்த கான்செப்ட் எல்லாம், அதாவது அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எல்லாமே பீரியாடிசிட்டி வந்து ஷோ பண்ணுறதால ஸோ இது என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, இதுக்கு வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ த மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் that it gives a clear understanding of the general properties and trend within a group and a period to predict with considerable accuracy. அதாவது இப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் வந்து இந்த நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்களா, குரூப்ஸ் அண்ட் தென் பீரியட். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்றத பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுறது தான், ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஈவன் தோ தட் எலமெண்ட்ஸ் மே பி unfamiliar to us, let us discuss the periodic trend of some of the properties. அதாவது ஒரு சில எலமெண்ட் நமக்கு தெரியாமையே இருந்தால் கூட சரிங்களா, அந்த பீரியாடிக் ட்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னாக்கா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதில் வந்து எப்படி மெயினானு பார்த்தீங்கன்னா குரூப்லேயும் அண்ட் தென் பீரியட்ஸ்லையும் என்னென்ன சேஞ்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சப் டாபிக் we are going to learn about atomic radius. ஸோ இப்போ அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா the distance between the center of the nucleus and the outermost cell containing the valence electron. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் தெரியும். ஸோ இந்த சென்டர் ரவுண்டாக போட்டிருக்கு இல்லையா, அதுதான் நியூக்ளியஸ் சுற்றி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் இருக்கும். வேலன்ஸ் செல் எதுனா பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலமெண்ட்னுடைய லாஸ்ட் ஆர்பிட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா வேலன்ஸ் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த சென்டர்லேருந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, வேலன்ஸ் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்னன்னாக்கா வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? இப்போது ஒரு சிங்கிள் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அதனுடைய அட்டாமிக் ரேடியஸை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அப்புறம் நோபல் கேஸஸ் தவிர மற்ற எலமெண்ட்லாம் வந்து அதில் என்ன டைப் ஆஃப் பாண்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குதோ அதை பேஸ் பண்ணி இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா கோவலண்ட் ரேடியஸ் அண்ட் தென் மெட்டாலிக் ரேடியஸ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன, இது வந்து எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல்ஸ் தான். சரிங்களா? ஸோ மெட்டலில் தான் வந்து இந்த மெட்டாலிக் ரேடியஸ் இருக்குது. இந்த மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் அட்ஜசன்ட்
மெட்டல் ஆட்டம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப் த டிஸ்டன்ஸ், இப்போ இது ஒரு மெட்டல் ஆட்டம், இது ஒரு ஆட்டம், சரிங்களா? ஸோ அப்போது இந்த ரெண்டுத்துக்கு ஆஃப் த டிஸ்டன்ஸ்னாக்கா இதுலேருந்து இந்த ஆட்டத்துலேருந்து இதில் பாதி சென்டர்னால் இந்த பக்கம் பாதி இருக்கும், இந்த பக்கம் பாதி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாதியிலேருந்து இந்த மெட்டல்லேருந்து இந்த பாதி இருக்கு இல்லையா? இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் மெட்டலில் பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கோவலன்ட் பாண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் நம்ம என்னன்னாக்கா கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இதுக்கு என்னுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கோவலன்ட் ரேடியஸ்னுடைய டெஃபினேஷன் இஸ் டிஃபைன்ட் as the ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த adjacent nuclei of two covalent bonded atom of the same element in a molecule. அதாவது இப்போது கோவலண்ட் பாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது சேம் எலமெண்ட்டாக இருக்கும், சேம் எலமெண்ட்னுடைய 2 ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ 2 ஆட்டம்ஸ் சேரதை நம்ம என்ன சொல்லுவோம், மாலிகுல் சொல்லுவோம். ஸோ அப்போது ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம், 2 ஆட்டத்துக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா, அந்த நியூக்ளியஸ்லேருந்து ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 நியூக்ளியஸ் இஸ் கால் இட் அஸ் வாட் மீன்ஸ் கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் டயக்ராமில் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம். ஸோ 2 ஆட்டமும் சேரும்போது என்ன கிடைக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் கிடைக்கும். ஸோ த ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் 2 ஆட்டம்ஸ் இஸ் கால் இட் அஸ் வாட் கோவலன்ட் ரேடியஸ். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் எந்த மாலிகுல் எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஹைட்ரஜன் நியூக்ளியை ஆஃப் த மாலிகுல் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.74 ஆங்ஸ்ட்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் கோவலன்ட் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.74 டிவைடட் பை 2. அந்த டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.37 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய அட்டாமிக் ரேடியை, கோவலன்ட் ரேடியை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு when you look at the variations of the atomic radii in the periodic table, there are 2 distinct trends. அதாவது நம்ம பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது சரிங்களா வேரியேஷன் இருக்குது, அந்த அட்டாமிக் ரேடியஸில் வந்து வேரியேஷன் இருக்குது. ஸோ அது வந்து 2 ட்ரெண்டாக இருக்குது. அது என்ன வேரியேஷன், அது என்ன ட்ரெண்ட் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹரிசாண்டல் ரோஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா பீரியட் சொல்லுவோம், வெர்டிக்கல் காலத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் சொல்லுவோம். அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த அட்டாமிக் ரேடியில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரி, அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் the atomic radius of the element decreases, whereas along the group from the top to the bottom the atomic radius increases. அது நல்லா கவனிங்க. பீரியடில் போகும்போது லெஃப்ட் டு ரைட் போகும் இல்லையா, அப்போ அந்த அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குரூப்பில் தட் மீன்ஸ் டாப் டு பாட்டம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன ரீசன் நான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா கவனிச்சுங்க. லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகுது அட்டாமிக் ரேடியஸ், டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். The increase down a group is due to the increase in the valence cell number down the group. So as the cell number increases, the distance between the valence cell and the nucleus increases. In contrast, when you observe along the period, the shell number remains the same, but the number of protons increases. So more and more positive charges impose a strong attraction over the electrons, and thus electron cloud shrinks towards the nucleus, which result in the decrease in the atomic size. அதாவது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அதாவது பீரியடில் என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் ஆகும், அண்ட் தென் குரூப்பில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது குரூப்பில் வரும்போது, அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்டாமிக் சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் செல்லுக்கும் இருக்கிற அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகுதுனாக்கா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதால தான் என்ன ஆகுது, இந்த அட்டாமிக் ரேடியஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது அந்த அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ப்ரோட்டான்ஸ் வந்து என்ன பண்ணும், அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற எலக்ட்ரான் செல்ஸை வந்து அதை வந்து அதனோட புல் பண்ணும். சரிங்களா, அப்போ அந்த சைஸ் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாகும். அப்போ அந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் என்னவாகும், ஷார்ட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து பீரியடில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் டு போரான் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே வந்து என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க.